நடிகர் அஜித்குமாரோட தாயாரான மோகினி மணியனோட இறப்புக்கு இரங்கல் தெரிவிக்க வந்த முதல்வர் விஜயோட விஷயம் தான் இன்னைக்கு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அவர் ஒரே கார்ல நடிகை த்ரிஷா கூட இரங்கல் தெரிவிக்க வந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முதல்வர் விஜயோட விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது நிலுவையில் இருந்தாலும் கூட அவர் ஏஜிஎஸ் திருமணத்துக்கு நடிகை த்ரிஷா கூட ஒரே கலர் காரில் ஒரே ட்ரெஸ் கோடில் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அஜித்குமாரோட தாயாரோட இறப்புக்கு கூட த்ரிஷா கூட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. இதுக்கு பல்வேறு நடிகைகளும் கருத்து தெரிவிச்சுட்டு வர விதத்தில் நடிகர் அஜித்குமாரோட அண்ணனான அனில்குமார் இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருக்காரு. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் அஜித்குமாரை விட அவருடைய அண்ணனான அனில்குமார் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்கிறதுல ரொம்பவும் தீவிரமாக இருப்பார். அந்த வகையில் அவர் நன்றி தெரிவித்து ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காரு. அதாவது போலீஸ்மேன் அதுக்கப்புறமேலு அங்கே அந்த இரங்கலை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கறதுக்கு உதவின எல்லாருக்குமே நன்றி தெரிவித்து ஊடகங்கள், போலீஸ்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நன்றி தெரிவித்து ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தாரு. அதை ஒரு சமூக ஊடகங்கள் அப்படியே ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் கண்டனம் தெரிவித்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷாவுடன் நடிகர் விஜய் வந்த விஷயத்துக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 90ஸ்ல இருந்தே நடிகர் விஜயா இருக்கட்டும், இல்லை அஜித்குமாரா இருக்கட்டும், இல்லை நடிகை த்ரிஷாவா இருக்கட்டும், 3 பேருமே நல்ல நண்பர்கள். அது மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நடிகர் அஜித்குமாரோட த்ரிஷா கிட்டத்தட்ட 3-4 படங்கள் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கொண்ட ஒரு பெண். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்குமே கிட்டத்தட்ட 40 வயதில் கூட இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு 50 வயது கடந்த ஒரு நபர் ஹீரோவா பண்ணலாம். ஆனால் 40 வயதுக்கு மேலேயும் ஒரு பெண் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு நடிகை த்ரிஷாவை பற்றி பல்வேறு விஷயங்கள் சமூக வலைதளங்களில் இன்னைக்கு போயிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்குமே ஒரு நல்ல டிசிப்ளினான இருக்க ஒரு நபரால் தான் இண்டஸ்ட்ரியில் நிலைச்சு நிற்க முடியும். அந்த மாதிரி ஒரு நபராக தான் நான் நடிகை த்ரிஷாவை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க நினச்சிருந்தா இந்த விஷயத்த அவங்க காலையிலேயே இரங்கல் செய்தியை கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் முதல்வர் விஜய் கூட வந்தது ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பரோட சேர்ந்து ஆறுதல் தெரிவிக்கிறது தான். ஏன்னா அம்மாவோட மறைவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்குமோ அதை விட அதிகமாக ஒரு படி அஜித்க்கு இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நண்பன் கூட துணை இருக்கிறதுக்காக நண்பர்களாக வந்தாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதை சமூக ஊடகங்கள் திருச்சி பேசுறது அரசியல் நோக்கத்தோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷாவை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தைரியமான பொண்ணு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்போ முதல்வர் விஜய்க்கு இருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு அவர் நண்பர்களோட இருக்க விரும்புகிறாரு. அதை நீங்கள் ஏன் தப்பாகவும் அதை அதிகப்படியாகவும் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற தனிப்பட்ட விஷயங்களை நம்ம 3வது நபர்கள் தலையிட்டு அதை பெருசுபடுத்தி பேசுறது அப்படிங்கிறது அநாகரிகம். தயவு செய்து அந்த அநாகரிகமான விஷயங்களை அவருடைய விசிறிகளாக இருந்துட்டு நீங்கள் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு.